அதிகாலையில் ஆண்டவர் இயேசுவோடு என்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு நான் வரவேற்கிறேன். தேவனுடைய வார்த்தைகளை நாம் இன்றைக்கு தியானிக்கிற வேளையில் அவருடைய வசனத்தின்படி வாழவும் ஒப்பு கொடுத்து விசுவாசத்தோடு நாம் கேட்போம். இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிற வேத வார்த்தை நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். மனுஷனுடைய வழிகள் கர்த்தரின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, அவனுடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் சீர்தூக்கி பார்க்கிறார். நம்முடைய வழிகள் எல்லாம் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறது. கர்த்தருக்கு மறைவாக ஒன்றுமே இல்லை. முதல்ல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வாழ்கிற நாம், அவரை விசுவாசிக்கிறவர்கள், அவர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். எப்படி பார்க்கிறார்? சீர்தூக்கி பார்க்கிறார். அது சரியான வழியா, அது நேர்மையான வழியா, அது நீதியின் வழியா, அது ஞானத்தின் வழியா, அது தெய்வ பக்தியின் வழியா, எந்த காரியங்களை எல்லாம் தேவன் சீர்தூக்கி பார்க்கிறார். ஸோ அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை என்று நாம் நினைத்து நாம் நம்முடைய வழிகளை தெரிந்து கொண்டு நடக்கிற பொழுது, கர்த்தருக்கு பயந்து நடக்கிற பொழுது நாம் நேர்மையாக, நீதியாக, உண்மையாக நடப்போம், உத்தமமாக நடப்போம். நம்முடைய காரியங்களிலே கர்த்தர் ஜெயம் கொடுப்பார். மாறாக கர்த்தர் இதை காண்கல, கர்த்தருக்கு இது மறைவாக இருக்கிறது, அவர் என்ன பார்த்துக்கிட்டா இருக்கிறார் என்று சொல்லி நம்ம இஷ்டப்படி வாழ்கிற பொழுது தானே நம்முடைய வழிகள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழிகளாய் மாறி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஃபார் எ மேன்ஸ் வேஸ் ஆர் இன் ஃபுல் வியூ ஆஃப் தி லார்ட் அண்ட் ஹி எக்ஸாமின்ஸ் ஆல் ஹீஸ் பாத். நீதிமொழிகள் 15:3 வாசிக்கிறோம், கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. நன்மையானவைகளையும் பார்க்கிறது, தீமையானவர்களையும் பார்க்கிறது, வழிகளில் இருக்கிற தவறுகளை பார்க்கிறது, சரியான நீதியின் பாதைகளை பார்க்கிறது. அதோடு மாத்திரமில்லை, அவருடைய கண்கள் மனுபுத்திரருடைய எல்லா வழிகளின் மேலும் நோக்கமாக இருக்கிறது. எரேமியா 32:19 வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை காண்கிறார் என்ற உணர்வானது நம்மை கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தத்திலே நடக்க அது நமக்கு வழிகாட்டும். கர்த்தருக்கு பிரியமான அவருடைய வார்த்தைகளின்படி நடக்கிற பிள்ளைகளாக நம்மை நடத்தும். அப்பொழுது நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி தூதர்கள் கட்டளையிட்டிருக்கிற தேவன் வழிகளெல்லாம் நாம் ஜெயம் காணும்படியாக, வெற்றியை காணும்படி நம்மை நடத்துவார். நாம் கையிட்டு செய்கிற வேலைகளில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். நம்முடைய பாதைகளெல்லாம் நெய்யாய் பொழிய செய்வார். அவருடைய பாதுகாப்பு நமக்கு முன்பாக போகும். ஆகவே நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து அவர் மேல் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய வழிகளெல்லாம் நம்மை காக்கும்படி தூதர்கள் கட்டளையிட்ட தேவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அந்த தேவ சமூகத்தில் நாம் எப்பொழுதும் ஜெபித்து விட்டு நம்முடைய வழி பயணங்களை தொடர வேண்டும், நம்முடைய காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி நாம் செய்கிற பொழுது பிரியமானவர்களே, கர்த்தர் நம்ம நிச்சயமாகவே அவருடைய கண்கள் நம்ம மேல் நோக்கமாக இருக்கிறது அப்படின்னாலே அவர் நம்மை பாதுகாப்பார், நம்மை தாங்குவார், நம்மை தப்புவிப்பார், நம்மை ஏந்துவார், நம்மை ஆசீர்வதிப்பார், நமக்கு ஜெயம் கொடுப்பார். விசுவாசிக்கிறீங்களா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் அன்பின் வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. மனுஷனுடைய வழிகளெல்லாம் கர்த்தருடைய கண்களின் மேல் நோக்கமாக இருக்கிறது. கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிற தேவனாக இருக்கிற அந்த உணர்வோடு கூட ஒவ்வொரு நாளும் நாங்கள் நடக்க எங்களுக்கு உங்களுடைய கிருபையை கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கேற்ற ஒரு பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென்.